வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னன்னு சொன்னால், இந்த வீடியோ எது சம்பந்தமானதுன்னு சொன்னால், அந்த மாகாண சபை சம்பந்தமான ஒரு வீடியோ. இப்போ மாகாண சபை எப்போ நடக்கும், என்ன மாதிரின்னு கேட்டால் அது உண்மையாகவே தெரியாது. அது ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போதைக்கு இருக்குது. மாகாண சபை நடக்குமா, நடக்காதா, அல்லது அடுத்த கட்டம் என்ன மாதிரின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் சில வேளை ஒரு இந்தியாவாலேயோ அல்லது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பலதரப்பட்ட முயற்சிகளாலேயோ மாகாண சபை என்ற ஒன்றுக்குள்ள அரசாங்கம் தள்ளப்பட்டா இந்த அரசாங்கத்தின் அடுத்த கட்ட செயற்பாடுகள் எப்படி இருக்கும், அதே நேரத்தில் மாகாண சபையில மக்கள் என்ன செய்யணும் என்ற சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இது. இப்போ எங்களோட மக்கள் மிகவும் நல்லவர்கள். என்னன்னு சொன்னா மக்களை குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா அந்த ஒரு எதிர்கால திட்டம், நீண்ட கால யோசனை இல்லாமல் இன்றைக்கு நடக்கிறத வச்சு சில விஷயங்களை தீர்மானித்து நாங்கள் என்ன செய்து போடுவோம்னு சொன்னால் எதிர்காலத்தை துளைச்சிருவோம். இன்றைக்கு மாகாண சபை என்பிபி அரசாங்கம் வைக்காம இருக்கிறது காரணம் ஒரே ஒரு காரணம் தான், வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. பணம் பொருளாதாரம் என்றதுக்கு அப்பாற்பட்டு அவர் மேல இருக்கிற ஒரு பயம்தான் இன்றைக்கு இந்த மாகாண சபையை பற்றி இந்த அனுர அரசாங்கத்தை சிந்திக்க விடாம வச்சிருக்குது. அதுக்கு எந்த அளவுக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை தமிழ் மக்கள்கிட்ட இருந்து பிரிக்கலாமா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் தேவையற்ற வேலை திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கு. சேறு பூசுதல், அவர் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை கொண்டு வர்றது, அவரை விமர்சிக்கிறது. அதே மாதிரி இப்ப அரசாங்கம் சொல்லிக்க நீங்க நினைக்க கூடாது இந்த சைக்கிள் கட்சி வீட்டு கட்சி எல்லாம் தள்ளி நிக்குதுன்னு, அவையும் அரசாங்கத்தோட தான் நிக்கணும். அது சம்பந்தமா நாங்கள் இப்ப டாக்டரும் நிறைய விஷயங்கள் வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறார். அது சம்பந்தமா நாங்கள் அப்புறம் ஒரு வீடியோ வாரதில் பார்ப்போம். இந்த சைக்கிள் கட்சி எங்க நிக்குது, மஹிந்த குடும்பத்துக்கும் சைக்கிள் கட்சிக்கும் எப்படியான தொடர்பு இருந்ததெல்லாம் டாக்டர் இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தவர் நான் பார்த்தேன். அதுல எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை பற்றி நாங்கள் கதைச்சு நேரத்தை செலவழிக்க தேவையில்லை. வடக்கில் வாழ்ற மக்கள் இந்த மாகாண சபை நேரங்களில் எடுக்க வேண்டிய முடிவுகளும் காட்ட வேண்டிய தீவிரத்தையும் பற்றி தான் நான் இந்த இடத்துல கதைக்கணும் என்று விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு மாகாண சபை தேர்தல் என்ற ஒன்று வருமா இருந்தா வடக்கில் வாழுகிற தமிழ் மக்கள் எடுக்கிற முடிவுகள்ல தான் தமிழ் மக்களின் தலையெழுத்து மாற்றப்படும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நாங்கள் கடந்த காலங்களில் எடுத்த முடிவுகள் தான் இன்றைக்கு எங்கட தலையெழுத்தை மாத்தி வச்சிருக்குது. அப்படின்னு சொன்னா தலைகளா மாத்தி வச்சிருக்கு. ஏன்னு சொன்னா கடந்த வடமாகாண சபையில முதலமைச்சரா வச்சிருந்த ஆட்கள் எல்லாம் நாங்கள் ஒரு சரியானவர்களை தெரிவு செய்திருந்தால், சரியான முறையில தெரிவு செய்திருந்தால் அவர்கள் இன்றைக்கு எங்கட வடக்க எங்கேயோ அபிவிருத்தி அடைய செய்திருப்பாங்க. உண்மையாவே நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப யாழ்ப்பாணத்துல பல்கலைக்கழகம் இருக்குது. யாழ்ப்பாணத்துல என்ன வளங்கள், எல்லா வளங்களும் சரியா இருந்தது. அந்த வளங்களை பயன்படுத்தி எத்தனையோ வளங்கள், கடல் வளம், எல்லா வளமுமே இருக்குது. அதை விட அபிவிருத்தி செய்யறதுக்குரிய விவசாய நிலங்கள், இவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இந்த வடக்கு மாகாண சபை சரியான முறையில தமிழருடைய ஒரு சரியான கையில இருக்குமா இருந்தா அதை பயன்படுத்தி நாங்கள் எங்களோட அபிவிருத்திகளை நாங்கள் செய்யலாம். மற்றது நாங்கள் மற்ற நாடுகளோட ஒரு ஒபிசியலான தொடர்புகளை ஒரு முதலமைச்சர் என்ற அந்த கதிரை நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருந்தது. அதை நாங்கள் பிழையான நபர்களையும் பிழையான எங்கட தமிழ் தேசியம் பேசுற போலி தேசியவாதிகளையும் நாங்கள் நம்பினதால இன்றைக்கு அந்த மாகாண சபையை இல்லாம அரவாசிலேயே அழிச்சு போட்டு போய் அரசாங்கத்திட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதான் நடந்த உண்மை. இப்போ நாங்கள் அதை பற்றி எல்லாம் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்குறோம், கதைச்சிருக்கிறோம், அந்த நபர்களை எல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் கண்ட குப்பைகளையும் பற்றி இங்கே கதைக்காம நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு சொன்னா, தமிழ் மக்கள் வடக்கு மாகாண சபை தேர்தல் என்ற ஒன்று நடந்தா எப்படி தீவிரம் காட்டணும், எந்த முறையில வாக்களிக்கணும் என்ற சம்பந்தமா கதைக்கிறது தான் நான் இந்த வீடியோவை குறிப்பா போடுறேன். நான் நினைக்கிறேன் முல்லைத்தீவுல இருந்து தம்பி சதீஷ் அவர்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தவர். இந்த வடக்கு மாகாண சபை சம்பந்தமா டாக்டர் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆதரவோட மக்கள் தெரிவு செய்யணும்ன்றது அந்த வீடியோ பாருங்க, நல்ல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறார். உண்மையாவே அது அப்படி இலங்கையில இருந்து டாக்டருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற ஆட்களுக்கு உண்மையா நாங்கள் அவைய வாழ்த்தோணும், அவைய பக்கம் நாங்கள் நிற்கணும், தொடர்ந்து அவையும் குரல் கொடுக்கணும். சுயநலம் இல்லாம எந்தவித உள்நோக்கமும் இல்லாம வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை ஆதரிக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள்.
அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த அவற்ற அந்த வீடியோவையும் பார்த்தேன் நான். உண்மையா எனக்கு நிறைய வீடியோக்கள் பார்க்கறது சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல. தம்பி சதீஷ்ர வீடியோ, மற்றது டாக்டர் வீடியோ, இப்படித்தான் நான் பார்க்கிறேன். இப்ப என்ன சொல்லினேன், இப்ப அவரும் இலங்கையில் இருக்கிறதால அவற்ற சில வீடியோக்களை பார்க்க அங்கத்து மக்களோட மனநிலை என்ன நடக்குதுன்றதை வந்து நாங்கள் உண்மைத்தன்மையை ஓரளவுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இப்போ நான் அந்த அவற்ற இதுலேயே நானும் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். இந்த மாகாண சபையில வந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை நீங்கள் தெரிவு செய்ய போறீங்கள், அவருக்கு ஆதரவு அளிக்க போறீங்கள்னு சொன்னா, உண்மையிலேயே மாகாண சபையில ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் எந்த கட்சியிட்டையும் போகாத ஒரு விஷயத்தை நீங்க செய்யும். எந்த கட்சியிட்டையுமே அவர் கட்சியையுமே அவர் நாடக்கூடாது ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஒரு 15 சீட்டை கொடுத்துட்டோ அல்லது 10 சீட்டை கொடுத்துட்டோ 20 சீட்டை கொடுத்துட்டோ அல்லது ஒரு 20 அப்படி நான் நினைக்கிறேன் 25க்கு மேற்பட்ட ஆசனங்கள் வேணும் மாகாண சபையில பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த அனுர அரசாங்கம் 159 ஆசனங்களோட ஆட்சி அமைச்சிருக்கிறதால தான் எவ்வளவு முட்டாள்தனமான முடிவுகளை அவங்க எடுத்தாலும் எதிர்கட்சியால் ஒன்றுமே செய்யலாம இருக்கு. சத்தம் போடலாம், கத்தலாம், ஆனால் ஒரு பிரேரணையை கொண்டு போய் நிறைவேற்றலாம். அது என்னென்னா பெரும்பான்மைன்றதை அவங்கள எந்த ஒரு விஷயத்துக்கு நிரூபிக்கிறதால எவ்வளவு முட்டாள்தனமா. இப்ப நிதி இல்லாமையே நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லி மக்களை காட்டினாலும் அந்த திட்டத்தை இல்லாம ஆக்க இல்லாமையும் அது வந்து பொய்யன்றதை தோலுரிச்சு காட்ட இல்லாமையும் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பெரும்பான்மை. அப்ப ஒரு பொய்யான அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையை இந்த நாடு கொடுத்துருக்கு. நாட்டு மக்கள் கொடுத்தா வெற்றி பெற்று அவ்வளவுக்கு போய் சொல்லி வந்திருக்கணும். அதால இன்றைக்கு எங்கட நாட்டை காப்பாற்ற இல்லாத ஒரு நிலைமையில போய்கொண்டிருக்கோம். உண்மையா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான எம்பிகள். நாங்கள் கட்டிடங்கள் எழுப்பினதை இன்னும் அவங்க காட்டல, ஆனா கல் வைக்கிறத ஒவ்வொரு நாளும் காட்டி கொண்டிருக்கிறாங்க. வந்து 2 வருஷம் ஆகிட்டு ஒரு பில்டிங் 2 வருஷத்துல ஒரு பில்டிங் கூட எழுப்பினதை காட்டல. சரியா, இங்கே அறவுரையில இருந்த திருவள்ளுவர் மண்டபத்தை மட்டும் கட்டி போட்டு திறந்து காட்டினவங்க. அதுக்கு நிறைய பேர்களை வச்சு குளறுபடிகளை வச்சாங்க. வேற ஒன்றும் இந்த கிரவுண்டுக்கு கல் வைக்கிறோம்ட்டாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஆனா கல் மட்டும்தான் வைக்கிறாங்க. அப்ப ஒரு கல் வைக்கிறதுக்கு 159 பேர் பெரும்பான்மையோட கல்லுகளை வச்சு கொண்டிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, மாகாண சபை என்ற ஒரு தேர்தல் வருகிற நேரத்துல, மாகாண சபை தேர்தல் வருகிற நேரத்துல தமிழ் மக்கள் ஒரு விஷயத்துல சரியான விழிப்பா இருக்கணும். இது வந்து எல்லா மக்களும் புரிஞ்சு கொள்ளணும். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மீது உங்களுக்கு பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். சிலருக்கு வந்து அவர் கதைக்கிறது பிடிக்கலன்னு நீங்க யோசிக்கலாம், அல்லது அவருடைய செயற்பாடுகளை விமர்சிக்கிறார்கள் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன், அவர் மக்களுடைய பணத்தை எங்கேயாவது திருடினார், அல்லது மக்கள் நலனுக்கு எதிராக அவர் எங்கேயாவது செயற்பட்டார், தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை இல்லாம செய்து போட்டார், அல்லது தமிழ் மக்களுடைய வழிகளை வச்சு அரசியல் செய்கிறார், அல்லது தமிழ் மக்களை வீதிகள்ல கொண்டு வச்சு ஆர்ப்பாட்டங்கள் செய்து தான் அரசியல்ல முன்னுக்கு வாரத்துக்குரிய வழியை பார்க்கிறார், அல்லது தன் கட்சியை கட்டுறதுக்கு தமிழ் மக்கள்கிட்ட நிதியையும் வாங்கி அவர்களுடைய உணர்வுகளையும் வச்சு கட்சியை வளர்த்துட்டார். இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா நீங்க அவரை எதிர்க்கலாம். சரியா, தமிழ் மக்களுக்கு எங்கேயாவது இடத்தை துரோகம் செய்யிட்டாருன்னு சொல்லி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாகாண சபையில நீங்கள் சரியான முடிவெடுக்காட்டி அடுத்து வருகிற காலங்கள்ல வந்து பயங்கரமான ஒரு அழிவை எங்களோட தமிழினம் சந்திக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதாரணமா இப்ப ஒரு சதி வேலை ஒன்று பின்னப்படுது, இந்த சுமந்திரனை முதலமைச்சரா கொண்டு வர்றதுக்கு எல்லாரும் செய்யுது. ஏன்னா மற்றவங்க வந்து முதலமைச்சரா வாரத்துக்கு இந்த சுமந்திரன் என்ற விசப்பாம்பு விடாது. அப்ப அதால எல்லாரும் சேர்ந்து சுமந்திரனை முதலமைச்சரா கொண்டு வந்து தாங்கள் அங்கங்கின ஒரு எலும்பு துண்டு மாதிரி அமைச்சு பதவிகளோ அந்த பதவிகளோ இந்த பதவிகளை எடுத்துக்கொண்டு சும்மா திரியலாம் என்ற ஒரு வப்பாசையில மக்களால் நிராகரிக்கப்பட்ட எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஆட்சி அமைக்க போறோம், மாநாடு நடத்த போறோம் என்று குளறி அடிச்சு கொண்டு நிற்குது. வாழ்க்கையில கயந்திரமார் பண்ண போல முதலமைச்சரா வர போறது இல்லை. சரியோ, அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய எம்பி பதவியை ரிசைன் பண்ணி போட்டு வந்து முதலமைச்சர் தேர்தல் கேட்க போறதும் இல்லைன்னு அவருக்கு தெரியும். தான் இருக்கிற எம்பி பதவியே அந்த அறந்த கயத்துல பிடிச்சு கொண்டு நிற்கிற மாதிரி என்றது தெரியும். எங்களுக்கு தெரியும், எங்களோட மக்கள் இயக்க முன்னணியின் செயலாளர் கௌசல்யாவின் வாக்குகள் கூட கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கு இல்லை. அவ வந்து அவரை விட வாக்கு எண்ணிக்கையில அதிகமான வாக்குகள்ல தான் நிக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப இவை கூட்டு சேர்ந்து கடைசி நேரத்தை இப்படித்தான் முதலும் பொது வேட்பாளர் அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கு கதைச்சு கொண்டு திரிஞ்சவர்.
இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இவேண்ட கதை ஒரு பக்கம் விட்டுட்டு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மக்கள் தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். எந்த விதத்திலையுமே தமிழ் மக்களுக்கு துரோகத்தை செய்ய மாட்டார். இப்ப தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, தன்னை விமர்சிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நீண்ட தூர எதிர்காலத்தோட தமிழ் மக்கள் வாழோடும் அவைண்ட நலன் கருதி செயற்படக்கூடிய பேசக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அர்ச்சுனா ராமநாதன். அது வந்து எங்களை எல்லாருக்குமே தெரியும். அது அவர் மேல எவ்வளவுதான் விமர்சனங்கள் வந்தாலும், அவர் மேல எவ்வளவுதான் சேறு பூசுவாங்கன்னு தெரிஞ்சாலும், அந்தந்த இடத்துல அதை கதைச்சு எதிரிகளை, மக்களுக்கு அநியாயம் செய்யறவைய, மக்களுக்கு துரோகம் செய்யறவைய, மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை ஊழல் செய்யறவை அந்த இடத்திலேயே தோலுரிச்சு காட்டக்கூடிய ஒரு தைரியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். அப்ப நான் சொல்ல வர என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே விமர்சனங்கள் 1000 இருக்கலாம். அந்த விமர்சனங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷனால வந்து நான் எல்லாத்தையுமே திருப்திப்படுத்தி வாழ இயலாது. இப்போ ஒரு மனுஷன் வந்து அவர் வந்து ஒருவருடைய உணர்வுகள், ஒருவருடைய சுபாவம், அதாவது ஒருவர் அதை வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா அவர் அதுவும் ஒரு உண்மைத்தன்மை தான். என்னன்னு சொன்னா, மறைச்சு நாடகமாடுற ஆக்களை விட நான் இப்படித்தான், எனக்கு இது செய்தா கோபம் வரும், இப்படித்தான் நான் கதைப்பேன். இப்போ ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளுங்கோ, கயந்திரமார் பொன்னம்பலத்தை அந்த தெல்லிப்பல வைத்தியசாலை ஊழலையும் அந்த வைத்தியசாலை அதிகாரிகளையும் காப்பாற்ற வெளிக்கிடைக்க ஒரு கோபம் வைத்தியருக்கு வந்தது. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், தூக்கி அடிப்பண்ணாய வாய முடிக்கொண்டு. இப்போ இதை வந்து ஒரு விமர்சனம், இப்படி விமர்சனங்கள்லாம் வைத்தியர் அர்ச்சுனா மேல வருதொழிய அவர் தன் பாராளுமன்ற பதவியை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பி 10 லட்சம் காசு வாங்கிட்டார், 50 லட்சம் காசு வாங்கிட்டார் என்ற விமர்சனங்கள் வரையில. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, தன்னுடைய மக்களுக்கு அநீதி இழைக்கப்படைக்க அவர் தன்னை அறியாமலே கோவப்படுறார். அந்த மக்கள் அறியாம இருக்கிறோம்ன்றதையும் கோவப்பட்டு சொல்றார். அதை விட இவங்களை ஏமாத்துறாங்கன்றதை வெளிப்படையா சொல்லி தன்னுடைய உணர்வு பூர்வமான எதிர்ப்பை தான் அவர் காட்டுறார். அது எந்த இடமா இருந்தாலும் எப்படி எதிர்ப்பு காட்டணுமோ அப்படி எதிர்ப்பு காட்டி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறார். இது வந்து ஒரு மனிதருடைய இயல்பு. அதுல வந்து நாங்கள் பிழை சொல்றதுக்கோ, அவரை பிழை பிடிக்கிறதுக்கோ, அதுல அவரை திருத்தணும்னு யோசிக்கிறதோ அது எங்கட முட்டாள்தனம். என்னன்னு சொன்னா, உண்மையான உணர்வு உள்ளவனுக்கு தான் அந்த உண்மையான கோபம் வரும். இப்ப கயந்திரகுமார் பொன்னம்பலம் மாதிரியாக்கள் என்ன செய்வினோம்னு சொன்னா, உண்மையா உணர்வு இருந்தா என்ன செய்வினோம்டா, எங்க கோவப்படணுமோ அங்கதான் கோவப்படுகணும். இவ ஒரு நாளுமே சிங்கள எம்பிகளோடையோ சிங்கள பாராளுமன்றத்திலேயோ போய் அங்க நின்று கொண்டு ஆக்ரோஷமா சண்டை பிடிக்கிறத நீங்க பாத்துருக்க மாட்டேன். சும்மா பாராளுமன்ற உரையெல்லாம் அப்படி இப்படி கதைச்சிருப்பாங்க. மற்றும்படி ஒரு வீடியோ தனி ஒரு வீடியோவை போட்டோ அல்லது ஜனாதிபதிக்கு எதிராகவோ இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, அமைச்சர் சந்திரசேகர் இவ்வளவுதான் செய்தாலும் கயந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த அளவுக்கு அமைச்சர் சந்திரசேகரை விமர்சிச்சதே இல்லை. சும்மா ஏதாவது அமைச்சர் சொல்லியிருப்பார். ஆனா டாக்டர் வந்து கோபம் வரைக்க பயங்கரமா பேசி இருக்கிறார், இளங்குமரனை பேசி இருக்கிறார், ஒவ்வொருத்தனையும் கிளிகிளியன்னு கிழிச்சிருக்கார். ஏன்னு சொன்னா அவர் வந்து உணர்வு பூர்வமா மக்களை நேசிக்கிறார். இப்போ ஒரு அரசியலுக்காகவோ கட்சி வளர்ச்சிக்காகவோ அவர் வந்து மக்களை நேசிக்கல. அவருடைய வருகையும் அவருடைய இழப்புகளும் அவர் மக்களுக்காக இழந்ததும் வந்து நிறைய. அதை வந்து நாங்க கதைச்சா இங்க கீழே வந்து சும்மா தேவையில்லா காயங்கள், என்னத்தை இழந்தவர் என்னத்தை கதைச்சவர். இப்ப ஒரு ஓயல் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு எத்தனை மனத்தியாலம் அதை கண் முழிச்சு இருந்து அந்த ஓயல்ல பரீட்சையில சித்தி பெறாம தோல்வி அடையக்க எத்தனையோ தற்கொலைகள் செய்யுது. விளங்கி கொள்ளுங்க. ஒரு சிம்பிளா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு, ஒரு கொலசி படிக்கிற பிள்ளைய தாய் கொண்டு டியூஷனுக்கு இறக்கி விட்டு வந்து ஏற்றி கொண்டு வந்து அப்படியே செய்யக்க அந்த பிள்ளை பாஸ் பண்ண இல்லையோன்னா தாயே தற்கொலை செய்யற அளவுக்கு நிலைமை இருக்குண்டாக்கு. சரியா? இப்ப இப்படி இருக்க ஒரு வைத்தியரா வந்து ஒரு வைத்தியசாலையில மேலதிகாரியா இருந்து அதை விட ஒரு லோயருக்கு படிச்சு அதை விட அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு எத்தனையோ கனவுகளை படிச்சு எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்து திடீரென்று மக்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னு கதைக்க போன இடத்துல வேலையை இழந்து தன்னுடைய பதவிகளை இழந்து தனக்கு இருந்த நல்ல பேரை இழந்து நிற்கிற ஒருத்தன் வந்து சும்மா அவங்களுக்கு ஒரு அநியாயத்தை செய்ய இப்படி செய்யாங்கன்னு சொல்லி போட்டு போற அளவுக்கு அவர் முட்டாளும் இல்லை, அவர் இழந்தது நிறைய. அப்ப கோபம் வரும். அவர் பாவிக்கிற வார்த்தை பிரயோகங்கள் அது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா கல்லனை, நான் திரும்பவும் சொல்றேன், கல்லனன்னு தான் சொல்லலாம், மதிப்புக்குரிய கல்லன் என்று சொல்லலாது. அதை விளங்கி கொள்ளுங்க. அதுதான் உண்மை. அது என்ன கொலர் கட்டி டை கட்டி கோட் போட்டு களவெடுத்து அவரை மதிப்புக்குரிய கல்லன்னுட்டு சரத்தோட போய் களவெடுக்கிறவன கல்லன் கூப்பிடுறா. எல்லாரும் கல்லறானே. அந்த யதார்த்தத்தை விளங்கி கொள்ளுங்க.
இப்ப நீங்கள் மதிலால பாஞ்சு ஒருத்தன் வந்து கூட தேங்காய் எடுத்துக்கொண்டு ஓடுறான்டா அவனை என்ன அவனை கள்ளனன்னு தானே சொல்லுவீங்க. அப்ப ஒரு தேங்காய் எடுத்தவன சாதாரணமா கள்ளனன்னு சொல்லிக்க பல மக்களுடைய வயிற்றுல அடிச்சு பிழைப்பு நடத்துறவன என்னன்னு சொல்றது? தூக்கி அடிப்பேன் நான் என்று சொன்னா அது தவறா? விளங்கி கொள்ளுங்க, இதுதான் உண்மையான விஷயம். ஒரு தேங்காய் எடுத்ததுக்கே உங்களுக்கு அவ்வளவு கோபம் பெறையக்க, ஒரு கோழியை பிடிக்கே உங்களுக்கு அவ்வளவு கோபம் பெறையக்க, 35 நாள் 40 நாள் ஒரு கோழியை வளர்த்த உடனே அந்த கோழி ஒருத்தன் தூக்கி கொண்டு போய்க்க என்னன்னு நீங்க மக்களை சிந்திக்கணும் இந்த விஷயத்த. அப்ப இப்படி செய்யக்க குழந்தை பிள்ளைகளுக்கு வர்ற மருந்துகள்ல இருந்து வயசு போனவர்கள மருந்துகள்ல இருந்து எத்தனையோ மரணங்களை உருவாக்குற இந்த ஊழல் செயற்பாட்டை செய்யறவங்களை அன்பா கூப்பிடணும் தமிழ் மக்கள் எதிர்பார்த்தா அது நீங்க உண்மையாவே வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை நிராகரிக்கலாம். அவர் மாகாண சபைக்கு தேவையே இல்லை. இல்ல இவர் வந்து இந்த கதிரையில இருந்தா எல்லாத்தையும் தட்டி கேட்பார். கடந்த காலங்கள்ல நடந்த ஊழல்கள் முதல் கொண்டு இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள் வரைக்கும் இவர் தட்டி கேட்பாருன்னு தெரிஞ்சா தயவு செய்து 15 சீட் 10 சீட் கொடுத்து அவரை தெரிவு செய்யாது. அப்படி தெரிவு செய்கிறதா இருந்தா அவர் அந்த மாகாண சபைக்கு தேவையில்லை. அவர் அதுல வந்து பிரியோசனம் இல்லை. ஏனென்றா உங்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள் கட்சியும் வீட்டு கட்சியும் இந்த அறகுறைகள் என்ன செய்யும்னு சொன்னா ஒரு விஷயத்தை ஒழுங்கா செய்யறதுக்கு கடைசி மட்டும் இவங்களை ஒத்துழைக்க போறது இல்லை. இவங்க வந்து அங்க அரசாங்கத்தின் ஒரு புலனாய்வா தான் இங்க இருந்து மாகாண சபைக்குள்ள இருக்க போறாங்க. அப்ப மாகாண சபையில வைத்தியர் அர்ச்சுனாவை தெரிவு செய்யறதுக்குரிய விருப்பம் வடக்கு மக்களுக்கு இருக்குமா இருந்தா அவரை பெரும்பான்மையோட தெரிவு செய்து நீங்கள் மாகாண சபை முதலமைச்சர் கதிரையில இருத்தினால்தான் அவர் நினைக்கிறத ஏழை மக்கள் நினைக்கிறத ஒரு பாமர மக்கள் நினைக்கிறத அவரால் தன்னிச்சையா செயற்படுத்த முடியும். ஆகவே மாகாண சபை தேர்தல் என்ற ஒன்று வரைக வைத்தியர் அர்ச்சுனாவை நீங்கள் முழுமையாக ஆதரிக்க தயார் என்று சொன்னால்தான் நீங்க மாகாண சபையில அவரை தெரிவு செய்யுங்க. இல்ல நாங்கள் அவருக்கும் கொடுத்து இவருக்கும் கொடுக்க போறோம்னு சொன்னா யாருக்கு கொடுக்க போறீங்களோ அவருக்கு முழுமையா கொடுத்து நாசமா போங்க. இப்ப நான் இதை வந்து புளியா கதைக்கிறேன்னு யோசிக்க கூடாது. உண்மையிலேயே ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிற நேரம் நாங்கள் வந்து சரியா யோசிச்சு சரியான தெரிவுகளை செய்து சரியான முடிவு எடுத்தால் தான் அது வந்து சக்சஸா மாறும். அந்த நேரங்கள்ல நாங்கள் அவருக்கும் பாடுவோம் இவருக்கும் பாடுவோம் அவரும் வேணும் இவரும் வேணும் என்று சொன்னா ஒன்றும் செய்யலாம். இது வந்து மக்கள் புரட்சியாக மாறித்தான் இந்த மாகாண சபை தேர்தலில் வந்து வாக்குகள் இடப்பட அங்கங்க மூலைகளுக்குள்ள இருக்கிற மக்கள்லாம் இனி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்காக பிரச்சாரம் செய்யணும். அவர் போய் பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு அவர் மக்களை மறந்து கட்சி அரசியல் இவ்வளவு காலமும் செய்யல. ஒரு கட்சி அரசியல் அவர் செய்திருப்பாரா இருந்தா அவர் அரிசி பேக்கையும் சீனி பேக்கையும் கொண்டு ஒவ்வொரு வீடா கொடுத்துட்டு குரங்கு சுடுறதுக்கு துவக்கையும் கொடுத்துட்டு இன்றைக்கு எத்தனை ஒரு கூட்டத்தோட அல்லது ஒரு இளைஞர் கூட்டத்தோட அவர் தனியே நடந்து போக மாட்டார். ஒரு இளைஞர் படையே எந்த நேரம் நடந்து போகும் அந்த அளவுக்கு அவருடைய ஆதரவு இருந்தது. அவர் கட்சி அரசியல் செய்யாம ஒரு யதார்த்தமான அரசியலையும் எதிர்கால சிந்தனையோட அதை செய்ய வழிகிட்டதால தான் அவர் இன்றைக்கும் ஒரு 3 பேரோட தனிச்சு நிற்கிறார். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா நிச்சயமா மாகாண சபையில வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா போட்டியிடுவார். அப்படி போட்டியிடுகிற சந்தர்ப்பங்கள்ல அவர் ஒவ்வொரு இடங்களுக்கும் சரியான நபர்களை நிறுத்துவார். அந்த நபர்களுக்காக அந்த வாக்கு அளிக்கப்படுவது என்பதை விட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நிறுத்தி இருக்கிறார் என்பதற்காக வாக்குகள் அளிக்கப்பட்டால் நிச்சயமாக மாகாண சபையில ஒரு பெரும்பான்மையோட 25க்கும் மேற்பட்ட ஆசனங்களோட அவர் அமர்வாராக இருந்தால் அந்த மாகாண சபையில மக்கள் நினைக்கிறதை அவர் செய்வார் என்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு ஏழைகள் எல்லாம் அல்லது பாமர மக்கள் எல்லாம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினவர்கள் நிம்மதியாக இப்ப என்ன மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு சந்தோஷமா அவருடைய பாராளுமன்ற உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம்டா. இதுக்கு காரணம் அதை நான் கதைக்கணும் என்று நினைச்சதை நான் எப்படி என்ன மனசுக்கு பேசி கொண்டிருக்கணும் அதை அவர் அங்க பேசுறாருன்றதால தான் அவங்க பார்த்து சிரிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு தான் நாங்க அனுப்பினாங்க. இவங்களெல்லாம் கிளிக்கணும்ன்றதுக்காக தான் அனுப்பினாங்க. இதெல்லாம் கேட்கணும். இப்ப யாருக்கு அதை பிடிக்கலைன்னு சொன்னா இந்த இவேண்ட கொம்பனிகள் இந்த ஊழல் கொம்பனிகள் இருக்கிறது தானே அவேண்ட கைப்புள்ளையெல்லாம் விமர்சிக்கிற மொழிய ஏழை ஏதோ ஒரு மூலையில இருந்து இங்கே ஒரு யூடியூப்லயோ இங்கே ஒரு டிவிலயோ இருந்து அவங்க சந்தோஷப்பட்டு கொண்டு தான் இருப்பாங்க. ஏனென்றா இதுக்கு தான் அனுப்பினவங்க. நாங்க கதைச்சா ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அவர் சிறப்புரிமையோட கதைக்கணும் கிளிக்கணும் கேட்கணும். விவசாயம் செய்யல ஆமிக்காரன்னு சொல்றேன். ஆனா இந்த வீடியோ எடுத்து போட்டு காட்டியிருக்கு. இப்படி எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த தைரியம் வந்தது? இன்றைக்கும் சந்திரசேகர் வந்து அது தனி வீடியோ போற சந்திரசேகர் வந்து சொல்ற பிரதி அமைச்சர் எல்லாம் கதைச்சிருக்காருன்ற அதை ஊடகவியாளர் கேட்கிறாங்க. நீங்க விவசாயம் செய்யலை என்று சொல்லி அங்க சொல்லியிருக்கீங்க சொல்லி இப்படி நடக்குதுன்னு சொல்ல
அது சம்பந்தமா ஆராயிரம். என்னத்தை ஆராய போறீங்க? என்ன விண்வெளிக்கா போய் ஆராய்ஞ்சு போட்டு வர போறீங்க? நீ ஒரு அமைச்சர் ஆமி கேம்புக்குள்ள சரசரன்னு போப்பா போய். ஏன் இந்த வாழை தோட்டம் எல்லாம் செய்து வச்சுக்கணும், என்ன பிரச்சனை, ஏன் அங்க செய்யலைன்றாங்க, எல்லாம் நிப்பாட்டுங்க, அந்த காணியை விடுறதுக்குரிய வழியை பாருங்க. கைகால் வழங்காத அமைச்சர்களை வச்சுக்கொண்டு இப்ப இதுதான் மாகாண சபை இவங்கள்ட்ட கொடுத்தாலும் இதே தான் நடக்க போகுது. 6000 மத்திய அமைச்சோட கலந்துரையாடுறோம்னு கதைப்பாங்க. அதால கலந்துரையாடாமலே சில விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆளை தெரிவு செய்யுங்கோ. தெரிவு செய்கிறது மட்டும் இல்லை, உரையா தெரிவு செய்யாம ஒரு பெரும்பான்மையோட தெரிவு செய்தால் மட்டும்தான் மக்கள் நினைக்கிறது நிறைவேறும். இப்படி உரையா தெரிவு செய்து போட்டு நாளைக்கு அங்க அவர் எதிர்கட்சியா வந்து இருந்து கொண்டு அந்த நேரமும் அவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. அதான் உண்மையான விஷயம். இப்ப அவரை எதிர்கட்சியா விட்டுட்டு அவரை அங்க கேள்வி கேட்க சொல்லி என்ன செய்த நீங்கள், முதலமைச்சரா வந்து என்ன மாகாண சபைக்குள்ள வந்து என்ன செய்த நீங்கள் என்ற கேள்வி கேட்காம இருக்கணும்டா. அது ஒரு ஆளுகிற அதிகாரத்தை அவன் கையில நீங்க கொடுக்கணும். கொடுத்தா தான் என்னென்றாலும் செய்யலாம். நன்றி, வணக்கம்.